ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்பி ப்ளே தமிழ் சேனல். இதுதான் லக்ஷாவோட வீடு. லக்ஷாவோட அம்மா கேரட் கட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆயும் யாருமே எந்திரிக்காம இருக்காங்க? லக்ஷா, லக்ஷா, ராகுல், வாங்க 2 பேரும். ராகுல் எப்பயும் சீக்கிரமா எந்திரிச்சிருவான். என்னாச்சு இன்னைக்கு இன்னும் எந்திரிக்கல? சரி, நானே போய் பார்க்குறேன். இவ்வளோ நேரம் ஆனாலும் பசங்க ஏன் இன்னும் எந்திரிக்கலன்னு யோசிச்சுக்கிட்டே லக்ஷாவோட அம்மா போய் அவங்கள எழுப்ப போறாங்க. லக்ஷாவோட அப்பாவும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. இன்னும் எந்திரிக்கவே இல்லை. ராகுல் ரொம்ப இருமிக்கிட்டு இருந்தான். என்ன இது, ராகுல் இவ்வளோ இருமிட்டு இருக்கான்? நைட்டு நல்லா தானே இருந்தான், இப்போ என்ன ஆச்சு? உடம்பு எதுவும் சரியில்லையா? சரி, முதல்ல போய் பார்க்கலாம். ஐயோ, என்ன இது, ராகுலோட உடம்பு இவ்வளோ சூடா இருக்கு. எப்படி ஜுரம் வந்ததுன்னே தெரியலையே. சரி, லக்ஷாவையும் தொட்டு பார்த்துடலாம். லக்ஷாவுக்கும் உடம்பு சூடா இருக்கு. எப்படி 2 பேர்த்துக்கும் ஒரே சமயத்துல ஜுரம் வந்தது? லக்ஷாவோட அம்மாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால லக்ஷாவோட அப்பாவை எழுப்பிட்டு இருந்தாங்க. என்னால எந்திரிக்கவே முடியல, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, உடம்பும் ரொம்ப வலிக்குது, எனக்கு ஜுரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ ஆமா, உங்களுக்கும் உடம்பு ரொம்ப சூடா இருக்கு, பசங்களுக்கும் ரொம்ப ஜுரமா இருக்கு, உங்களுக்கும் ஜுரமா இருக்கு. நான் எப்படி உங்களெல்லாம் டாக்டருக்கு கூட்டிட்டு போறது? சரி, நீங்க கொஞ்ச நேரம் படுங்க, நான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். இவங்க 3 பேர்த்தையும் எப்படி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறது? பேசாம டாக்டருக்கே ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். டாக்டர் இங்க வந்தா எல்லாத்துக்குமே இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். மீனா டாக்டருக்கு ஃபோன் பண்ணலான்னு நினைக்கிறப்ப யுக்தாவோட அம்மாவும் வராங்க. மீனா, மீனா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதாவது வேலையா இருக்கீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க வாங்க. யுக்தாவுக்கும் ராமுக்கும் ரொம்ப ஜுரமா இருக்கு. அதான் நீங்க வந்தீங்கன்னா நம்ம அவங்க 2 பேர்த்தையும் டாக்டருக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துடலான்னு கேட்க வந்தேன். என்ன சொல்றீங்க? யுக்தாவுக்கும் ராமுக்கும் உடம்பு சரியில்லையா? எங்க வீட்லயும் லக்ஷா, ராகுல், அவங்க அப்பா யாருக்குமே உடம்பு சரியில்லை. அதான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணலான்னு பண்ணிட்டு இருந்தேன். அடக்கடவுளே, எல்லாத்துக்கும் எப்படி ஒரே டைம்ல ஜுரம் வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. சரி, நான் போய் யுக்தாவையும் ராமையும் இங்கே கூட்டிட்டு வரேன். நீங்க டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிருங்க. சரி சரி, நீங்க போய் அவங்கள கூட்டிட்டு வாங்க, நான் சீக்கிரம் டாக்டருக்கு ஃபோன் பண்ணிடுறேன். ஹலோ டாக்டர், நான் தான் மீனா பேசுறேன். எங்கள் வீட்டில் ஒரு 5 பேர்த்துக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது. நீங்கள் வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா? அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஜுரமாக இருக்குது. அதனால் அவங்கள எங்களால் கூட்டிகிட்டு வர முடியல. நீங்கள் வந்தால் கொஞ்சம் ரொம்ப உதவியாக இருக்கும். சரி மீனா, நான் நர்ஸ் கூட்டிகிட்டு இப்பயே உங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன். உங்கள் வீட்டு லொக்கேஷனை இப்பயே எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. சரிங்க டாக்டர், இப்பயே நான் அனுப்பிடுறேன். நல்ல வேளை டாக்டர் வரேன்னு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ நம்ம இவங்க எல்லாரும் படுக்கிறதுக்கு இங்கே இடம் பண்ணிடலாம். அப்போ தான் டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். டாக்டர் வரதுக்குள்ளே மீனா போய் பெஞ்செல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. லக்ஷாவையும் ராகுலையும் கூட்டிகிட்டு வந்து பெஞ்சில் படுக்க வச்சுட்டாங்க. அதுக்குள்ளே யுக்தாவோட அம்மா யுக்தாவையும் ராமையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அம்மா, ஏன் எங்களை எல்லாம் இங்கே கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஏன் இப்படி எல்லாத்தையும் லைனாக படுக்க வச்சிருக்கீங்க? என்ன பண்ண போறீங்க? ராம் அவங்க அம்மாவை கேட்டுக்கிட்டு இருந்தான். அதுக்குள்ளே டாக்டரும் நர்ஸும் வந்துட்டாங்க. வாங்க வாங்க டாக்டர், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே உடம்பு சரியில்லாமல் இருக்குது. எல்லாத்துக்குமே ரொம்ப ஜுரமாக இருக்குது. ஆமாம் டாக்டர், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜுரமாக இருக்குது. என்னன்னே தெரியல, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். சரி சரி, கவலைப்படாதீங்க, நான் அவங்களுக்கு என்ன இருக்குன்னு செக் பண்ணிடுறேன். டாக்டரை பார்த்த உடனே ராமுக்கு ரொம்ப பயமாயிருச்சு. அம்மா, டாக்டர் எதுக்கு இங்கே வந்திருக்காங்க? எனக்கு உடம்புக்கு ஒன்றுமே இல்லை. வாங்க, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அம்மா, நான் சொல்றது கேக்குதா இல்லையா? இவங்க பெரிய பெரிய ஊசி எல்லாம் எடுத்து வந்திருக்காங்க. வாங்கம்மா, சீக்கிரம் என்னை வீட்டுக்கு கூட்டி போங்க, இல்லைன்னா நானே இப்போ வீட்டுக்கு போயிடுவேன். ராம், உனக்கு இருமல் ஜுரம் 2மே இருக்கு. நீ சும்மா இரு, டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நர்ஸ் எல்லாத்துக்குமே ஜுரம் இருக்குன்னு சொல்றாங்க. முதல்ல ஈர துணியை கொண்டு வந்து அவங்க நெத்தியில போடுங்க, அப்பதான் அவங்களுக்கு டெம்பரேச்சர் கம்மியாகும். சரி டாக்டர், நான் இப்போ எடுத்து வந்து எல்லாத்துக்குமே போட்டுடுறேன். இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுனே தெரியல. ஆமாம், இவங்க எல்லாத்துக்கும் என்னாச்சு? எப்படி ஒரே டைமில் எல்லாத்துக்குமே ஜுரம் வந்திருக்கு? என்ன பண்ணாங்க இவங்க? வெளியே எங்கேயாவது சாப்பிட்டாங்களா, இல்லை மழையில் நனைஞ்சாங்களா? இல்லை டாக்டர், அவங்க எல்லாம் வெளியே எதுவுமே சாப்பிடலையே. வெளியே எங்கேயும் சாப்பிடலையா? சரி, வேற என்னவா இருக்கும், கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. டாக்டர், நேற்று அவங்க எல்லாம் தண்ணியில் விளையாண்டுட்டு இருந்தாங்க, அதுவா இருக்குமோ? ஆமாம், ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க டாக்டர். அது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். சரி, நான் என்னன்னு செக் பண்ணிடுறேன். நர்ஸ் எல்லாத்துக்குமே ஈர துணி நெத்தியில் போட்டுட்டு இருந்தாங்க.
பாத்தியா லக்ஷ்யா, இவ்வளோ நேரம் ஸ்விம்மிங் பூல்ல இருந்தனால தான் உங்களுக்கு ஜுரம் வந்திருக்கு. அம்மா விளையாடுறப்ப எங்களுக்கு ஒன்றுமே தெரியல, இப்போதான் இப்படி ஆயிருக்கு. ஸ்விம்மிங் பூல் அப்போனா இனிமேல் நாங்கள் விளையாடவே கூடாதா? நான் இனிமேல் தண்ணியில் விளையாடவே மாட்டேன். இல்லை இல்லை, நீங்கள் விளையாடலாம், ஆனால் கொஞ்ச நேரம் தான் விளையாடணும். சரி நர்ஸ், இப்போ எல்லாத்துக்கும் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்னு செக் பண்ணிடுங்க. ஓகே டாக்டர், நான் செக் பண்ணிடுறேன். நர்ஸ் எல்லாத்துக்குமே டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு தெர்மோமீட்டர் வச்சு செக் பண்ணுறாங்க. இந்த பொண்ணுக்கு ஜுரம் இருக்கு, ஆனால் ரொம்ப ஹையாக இல்லை. ராகுலுக்கும் மீடியம் ஃபீவராக தான் இருக்கு. லக்ஷ்யாக்கும் ஃபீவர் மீடியமாக தான் இருக்கு. இப்போ ராம்க்கு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 102 degrees இருக்கு. ஃபீவர் ஹையாக தான் இருக்கு. சார், உங்களுக்கும் ஃபீவர் ரொம்ப ஹையாக தான் இருக்கு. சரி நர்ஸ், இன்ஜெக்ஷன் ரெடி பண்ணுங்க, எல்லாத்துக்கும் போட்டுடலாம். என்னது இன்ஜெக்ஷனா? எனக்கு இன்ஜெக்ஷன்லாம் வேண்டாம், எனக்கு உடம்பு நல்லா தான் இருக்கு. அம்மா வீட்டுக்கு போகலாம் வாங்க. ராம் சும்மா இரு, ஜுரம் உனக்கு அப்புறம் எப்படி சரியாகும்? நான் இவங்கள தண்ணியில இவ்வளோ நேரம் விளையாட விட்டதுனால தான் இந்த மாதிரி ஆச்சு. இனிமேல் அப்படி பண்ணக்கூடாது. ராம், எனக்கு ஊசினா பயம் எல்லாம் கிடையாது. அம்மா, ஊசி எனக்கு வேணாம். எனக்கும் ஊசினா ரொம்ப பயமாக தான் இருக்கு. ஆனால் ஊசி போடாமல் ஜுரம் எப்படி கம்மியாகும்? பசங்களை யாரும் பயப்படாதீங்க, அது ரொம்ப சின்ன இன்ஜெக்ஷன் தான், போடுறதே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஆடாமல் இருந்தால் சீக்கிரம் போட்டுடலாம், ஓகேவா? நீங்கள் நிஜமாக தான் சொல்கிறீங்களா? சின்ன இன்ஜெக்ஷன்னா சரி, சீக்கிரம் போட்டுருங்க. யுக்தா, உனக்கு ஜுரத்தை தவிர வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? எனக்கு கொஞ்சம் பாடி பெயினாக இருக்குது, அப்புறம் கொஞ்சம் குளிருது டாக்டர், அவ்வளோதான். எனக்கு ஒண்ணுமே பண்ணல டாக்டர். டாக்டர், எனக்கு ஃபீவர், அப்புறம் கொஞ்சமா வயிறு வலிக்குது டாக்டர், எனக்கு வேற எதுவுமே பண்ணல. டாக்டர், எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் ஈர துணி போட்டீங்கல்ல, எனக்கு எல்லா ஜுரமும் போயிடுச்சு. எனக்கு எதுவுமே பண்ணல டாக்டர். ராம், டாக்டர் கிட்ட எப்பயும் பொய் சொல்லக்கூடாது. நீ உண்மையை சொல்லினா அப்புறம் மருந்தே ஒர்க் ஆகாது, உனக்கு உடம்பே சரியாவாது. டாக்டர், எனக்கு உடம்பு ரொம்ப வலிக்குது, அப்புறம் வயிறும் தான் வலிக்குது டாக்டர். சரி ராம், ஓகே. டாக்டர், எனக்கு ரொம்ப தலை வலிக்குது, அப்புறம் உடம்பு வலிக்குது. என்னால கட்டில இருந்து எந்திரிக்கவே முடியல டாக்டர். சரி, எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரே மாதிரி தான் சிம்டம்ஸ் இருக்கு. ராம்க்கும் லக்ஷ்யாக்கும் மட்டும்தான் கொஞ்சம் வயிறு வலிக்குது. சரி, நான் பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்றேன். ஆண்டி, மெதுவாக போடுங்க ஆண்டி, எனக்கு ரொம்ப வலிக்கும் ப்ளீஸ். ஐயோ அம்மா, வலிக்குது ஆண்டி, கொஞ்சம் மெதுவாக போடுங்க ஆண்டி, போதும் விட்டுருங்க. இதோ முடிஞ்சிருச்சுமா, அவ்வளோதான். இவ்வளோலாம் ஆடக்கூடாதுமா, அப்புறம் எங்கெங்கேயோ ஊசி குத்திரும். சின்ன ஊசின்னு சொன்னீங்க, அதே இவ்வளோ வலிக்குதே. அவ்வளோதான் யுக்தா, முடிஞ்சிருச்சு. ஒரு 2 minutesல உனக்கு எந்த வலியுமே தெரியாது. சரி நர்ஸ், இப்போ ராகுலுக்கு ஊசியை போட்டுடலாம். அம்மா வேணாம், ஊசி வேணாம், வலிக்கும். அம்மா இங்க வா. ராகுல், அழுவக்கூடாது, ஒன்றுமே ஆகாது. பாரு, அம்மா உன்கிட்டயே நிற்கிறேன். அழுவக்கூடாது ராகுல், ரொம்ப சின்ன ஊசி தான், தோ முடிஞ்சே போச்சு பாத்தியா? அம்மா வலிக்குது. அவ்வளோதான் அவ்வளோதான், ஊசி எடுத்தாச்சு, வலிக்காது ராகுல். ஒரே நிமிஷம், காட்டன் வச்சு நல்லா தேய்ச்சிடலாம். காட்டன் வச்சு ரொம்ப தேய்க்கக்கூடாது, ஜஸ்ட் லைட்டாக தேய்ச்சிட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கோங்க. என்ன இது, ராகுல் இப்படி அழுகுறான்? இவன் அழுகுறத பார்த்தா பயமா இருக்கு. எனக்கு ஊசினா பயமா இல்லை, ஆனா எப்படி இருக்கும்னு தெரியலையே. டாக்டர், எனக்கு கொஞ்சம் மெதுவா போடுங்க டாக்டர். சரிம்மா, மெதுவாக தான் போடுறேன், நீ ஆடாமல் இரு, ஓகேவா? கொஞ்சம் வலிக்குது டாக்டர், போதும் போதும். நல்ல வேலை, ரொம்ப வலிக்கல, கொஞ்சம் தான் வலிச்சுது. சரி பரவாயில்ல, அப்பதான் ஜுரம் சீக்கிரம் சரியாகும். ஐயோ டாக்டர், என்ன இது, எனக்கு மட்டும் இவ்வளோ பெரிய ஊசியா கொண்டு வந்திருக்கீங்க. ஐயோ அம்மா, எனக்கு வேண்டாம், என்னால் இதை தாங்கவே முடியாது, என்னை விட்டுருங்க, நான் போகிறேன். அம்மா வலிக்குது. ஐயோ பாவம், ராம் எப்படி கத்துறான். சரி நர்ஸ், இதுதான் லாஸ்ட் இன்ஜெக்ஷன், அதை கொண்டு வந்துருங்க, இவருக்கும் போட்டுடலாம். அந்த பெரிய இன்ஜெக்ஷனை லக்ஷ்யாவோட அப்பாவுக்கும் போட்டுடுறாங்க. என்னாலேயே இந்த ஊசியை தாங்க முடியல. பாவம், இந்த பசங்க எப்படிதான் தாங்குனாங்கன்னு தெரியல. சரி, இப்போ இன்ஜெக்ஷன் எல்லாருக்கும் போட்டாச்சு. நான் மெடிசன் கொடுத்துட்டு போகிறேன், கரெக்டாக டைமுக்கு குடிங்க. ராம்க்கு லக்ஷ்யாவுக்கு மட்டும் வயிறு வலி இருக்குது, கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இப்படியே இருந்துச்சுன்னா நாளைக்கு காலையில் கிளினிக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு வாங்க. இந்தாங்கம்மா, இந்த மாத்திரை எல்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க. நான் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு இதில் எழுதி கொடுக்குறேன், சரிங்களா? சரிங்க டாக்டர், நாங்கள் கரெக்டாக கொடுத்துட்றோம். இந்தாங்கம்மா, இந்த ப்ரெஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க. நர்ஸ், எல்லாத்துக்கும் வெயிட் ஒரு தடவை கரெக்டாக செக் பண்ணிடுங்க. சரிங்க டாக்டர், செக் பண்ணிடுறேன். டாக்டர் சொன்ன மாதிரி நர்ஸ் எல்லாத்துக்குமே வெயிட் செக் பண்ணியாச்சு. எனக்கு ஊசி போடுறதெல்லாம் பிடிக்காது, ஆனால் இந்த வெயிட் மிஷினில் நிற்க மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். சரிங்கம்மா, எல்லாரோட வெயிட்டும் செக் பண்ணிட்டேன், எல்லாமே இதில் எழுதியிருக்கேன்.
அப்போ நாங்கள் கிளம்புறோம், நீங்கள் பேமெண்ட்டை ஃபோன்பே பண்ணிடுங்க, சரிங்களா? அப்பா நல்ல வேளை டாக்டர் கிளம்பிட்டாங்க. இனிமேல் இந்த பசங்களெல்லாம் கொஞ்ச நேரம் தான் தண்ணியில் விளையாட வைக்கணும். ரொம்ப நேரம் விளையாட வச்சா இப்படி தான் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ, பை பாய்.